மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியினரும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறாங்கன்றதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில தற்போது ஜூலை மாதத்தின் ராசி பலன்களை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜூன் மாத ராசி பலன்கள் ரொம்பவே ப்ரெடிக்டபிளா இருந்தது, எனக்கு ரொம்பவே அக்யூரேட்டா பொருந்தது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணியும் தெரிவிச்சீங்க. அதே மாதிரி சில பேர் குழப்பமா இருக்குன்னு அவங்களோட ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து விளக்கம் கேட்டு இருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. உங்களுடைய இந்த வரவேற்பும் இந்த ஊக்கமும் எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது. தொடர்ந்து உங்களுடைய வரவேற்பை நான் அன்பாக பரிசாக எடுத்துக் கொள்கிறேன். தற்போது ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசியினருக்கு இந்த ஜூலை மாத காலம் எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது உங்க ராசி அதிபதி செவ்வாய் கேது இணைவுல இடம்பெற்றிருக்கு. இது உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி தான் கொடுக்கும். ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன்ல உங்களுடைய ஜாப் கெரியர்ல நீங்க பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. ரொம்ப அக்ரெசிவா ஆகாதீங்க. கோபத்தை அதிகமா ஏற்படுத்திக்காதீங்க. ஏன்னா விருச்சிக ராசினாலே ரொம்ப இமோஷனலான பர்சன்ஸ். உணர்ச்சிகளுக்கு அதிகமா இடம் கொடுத்துருவாங்க. தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாத அளவுக்கு இருப்பாங்க. அதாவது ரகசியங்களை மறைக்க தெரிஞ்சவங்கதான் விருச்சிக ராசினர். தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்திக்காம என்ன பிரச்சனையா இருந்தாலும் அந்த ரகசியத்தை காப்பாத்துறவங்க தன்னோட இமோஷன்ஸ மட்டும் ஈஸியா வெளிப்படுத்திடுவாங்க. கோபமோ துக்கமோ அழுகையோ புலம்பலோ எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து ஈஸியா வெளிப்பட்டுடும். அதனால விருச்சிக ராசியினர் வந்து இந்த ஒரு மாத காலம் உங்க கோபத்தை குறைத்துக் கொள்வது ரொம்பவே நல்லது. முக்கியமா மூட் ஸ்விங் அதிகமா ஆகாம பாத்துக்கோங்க. அன்வான்டா எதையும் யோசிக்காதீங்க. தேவையில்லாத சிந்தனை வேணாம். தேவையில்லாத சிந்தனை ஏற்படுறதுனால தேவையில்லாத குழப்பம் ஏற்படும். தேவையில்லாத மனக்குழப்பமும் மன நிம்மதியும் இல்லாம போகும். ஓகேங்களா? அன்வான்ட் மூட் ஸ்விங்ஸ் ஏற்படும் போது நீங்க அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி மெடிடேஷன் பண்றதுதான் ரொம்பவே நல்லது. உங்களுடைய ஜாப் அண்ட் கெரியர், பிசினஸ் இதுலெல்லாம் ரொம்பவும் பொறுமையா இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இந்த ஜூலை மாதம். இந்த ஜூலை மாசத்துல உங்க கூட ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு அவ்வளவு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வரும். பிசினஸ் வைஸும் உங்களுக்கு அதே மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப்லயும் சரி உங்களுக்கு பெருசா வந்து உடன்பாடு ஏற்படாத அளவுக்கு தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும். ஸோ பிசினஸ் அண்ட் ஜாப் ப்ரொஃபஷன் இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இந்த ஜூலை மந்த் ரொம்ப பொறுமையா இருந்தீங்கன்னா ஏன்னா உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய எமோஷன்ஸையும் மத்தவங்க ட்ரிகர் பண்ற அளவுக்கு இருக்கும். அத அவங்க ட்ரிகர் மோட்ல நீங்க விட்டுட்டீங்கன்னா நீங்க வந்து உடனே என்ன யோசிப்பீங்கன்னா, நான் இப்பவே வேலையை விட்டு போயிடுறேன். உங்களுடைய ஈகோ உங்களை வந்து ட்ரிகர் பண்ணி விடும். இல்ல இப்படிலாம் நம்ம இந்த இடத்துல நம்ம வேலை பார்க்கலாம், இப்படி என்னத்தை நம்ம சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ட்ரிகர் பண்ணி விட்டு அதனால நீங்க வேலையை விட்டுற சூழ்நிலை இருக்கும். நீங்க எதிர்பார்த்து ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த ஒரு ஹைக்கோ ப்ரொமோஷனோ கிடைக்கலன்றதுக்காக உடனே நீங்க ஜாப் விட்டுடலாமான்ற சிந்தனை அதிகமா இருக்கும். ஏன்னா செவ்வாய் கேது கன்ஜக்ஷன் உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையை கொடுக்காது. உங்களுக்கு ஒரு தெளிவான புத்தியை கொடுக்காது. அதனால இந்த ஒரு மாத காலம் கொஞ்சம் கவனமா இருங்க. நெக்ஸ்ட் மந்த் செவ்வாய் சிம்ம ராசியில இருந்து கன்னி ராசிக்கு மாறிடுவாருன்னும் போது உங்களுக்கு அப்ப தெளிவான சிந்தனை ஏற்படும். அப்ப நீங்க உங்க டெசிஷனை எடுத்துக்கோங்க. இப்ப எதுவும் பண்ண வேணாம். ஓகேங்களா? அதே மாதிரி மேரேஜ் எப்படி இருக்கும், மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும், ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும்னா அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல எந்த ஒரு ராசி கிரகம் எதுவும் இல்லைன்னும் போது அந்த இடத்துல குரு பார்வையும் இருக்கணும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் இருக்குது. அதனால குடும்பத்துல ரொம்ப அந்யோன்யமா தான் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய வருமானமும் நல்லதா தான் இருக்கும். செலவுகளை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கதான் செய்யும். 4ல ராகு இருக்கும்போது உங்களுக்கு குடும்பத்துல செலவுகளை அதிகமா ஏற்படுத்தி கொடுத்துரும். 4ல ராகு இருக்கும்போது குடும்பத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் அந்த இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால உடனே அது சரி செஞ்சிடலாம். அதே மாதிரி மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல வரன்கள் வரும். இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா விருச்சிக ராசியினருக்கு குட் அண்ட் பேட், அதாவது நல்லதும் கெட்டதும் கலந்ததே தான் இருக்கும். ஏன்னா மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா நல்லதா இருக்கும். பட் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அது மேரேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா
இது அதற்கான சரியான காலகட்டம் கிடையாது. ஏன்னா குரு 8ல மறைவு பெற்றிருந்தாரு. குரு 8ல மறைவு ஸ்தானம் பெறும்போது நீங்க கேட்கும் உதவிகள் உடனே உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? அதாவது நீங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இது ரிலேஷன்ஷிப் வைஸும் சரி, ஜாப்லயும் சரி. நீங்க ஏதாவது எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா, அங்க வந்து உங்களுக்கு வந்து சரியான சப்போர்ட் கிடைக்காது. சோ லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து இப்ப சரியான காலகட்டம் கிடையாது. குடும்பத்துல அத வெளிப்படுத்தி அதுக்கான சப்போர்ட் கிடைக்குமா? அத அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அப்படின்னா, அதுக்கு ஜூலை மாதம் கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்படி இருக்க போகுது? ஸ்டூடண்ட்ஸ் எந்த மாதிரியான பலன்கள பெறப் போறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஆஃப் த மந்த் அதாவது அ உங்களுக்கு 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல குரு, சூரியன் இருக்கும்போது என்ன படிக்கலாம்? ஆ வருங்காலத்துல எந்த மாதிரியான படிப்பு, எந்த மாதிரியான வேலை அமையும்? அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். ஓகேங்களா? ஒரு தெளிவற்ற ஒரு சிந்தனையோட நீங்க இருந்துட்டு இருப்பீங்க. அது 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன், புதன் இணைவு பெறும்போது, உங்களுக்கு தெளிவான சிந்தனை கிடைக்கணும். என்ன படிக்கலான்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். அ அத நோக்கி நீங்க வந்து ஸ்டடீஸ்ல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணும்போது, கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அதே மாதிரி விருச்சிக ராசியினர் வந்து அவங்களோட உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்தணும். ஏன்னா உங்க ராசி அதிபதி கேதுவோட இணைவு பெறாரு. இணைவு பெறும்போது அது உங்களுக்கு தேவையில்லாத கோபத்தையும் டென்ஷனையும் அதிகப்படுத்தும். ஹைப்பர் டென்ஷன் ஆகுற அளவுக்கு வந்து உங்களுக்கு கோபத்தை ஏற்படும். இதனால உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் ஏற்படும். அதனால உங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் ஏற்படும். சோ நீங்க வந்து உங்களோட கோவத்தை குறைச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. மெடிடேஷன் பண்ணுங்க. ஆஹ் நீங்க சப்போஸ் ரொம்ப பாசிட்டிவா இருக்கீங்க, எல்லாத்தையும் ரொம்ப பாசிட்டிவா யோசிக்கிறீங்கன்னும் போது உங்களோட ஸ்ட்ரெஸ், டென்ஷன் லெவல் எல்லாமே குறையும். அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ரொம்பவே பாதுகாப்பா வச்சுக்கலாம். சோ விருச்சிக ராசினர் பிசினஸ்லயும் சரி, ஜாப்லயும் சரி, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம, பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க இருக்குங்கும் போது இந்த ஒரு மாதம் நல்லபடியா தான் இருக்க போகுது. அதாவது என்னன்னா பிசினஸ் பண்றவங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட வேணாம். நான் வந்து எல்லாத்துலயும் சக்சஸ்ஃபுல் ஆயிடுவேன். நான் வந்து அதிக உழைப்பு போடுவேன். அதனால எனக்கு சக்சஸ் கிடைக்கும். அப்படின்னு வந்து நீங்களா ஏதாவது சிந்திச்சு, நீங்களா ஏதாவது யோசிச்சு, நீங்களா ஏதாவது பிளான் பண்ணி பண்றேன்னும் போது, அது வந்து கொஞ்சம் பிரச்சனையா தான் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சக்சஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் கிடைக்கும். அப்படின்னும்போது பிசினஸ் பண்றப்ப பெருசா இன்வெஸ்ட் பண்ண வேணாம். அதே மாதிரி ஜாப்ல இருக்கவங்களும் சரி, ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க வேணாம். ஓகேங்களா? எனக்கு ப்ரொமோஷன் இப்ப கிடைச்சே ஆகணும். எனக்கு சீனியாரிட்டி பிரகாரம் இந்த டைம்ல எனக்கு இந்த ப்ரொமோஷன், இந்த ஹைக் கிடைச்சுதான் ஆகணும் அப்படின்னு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆகும்போது அது கிடைக்காம போகும். நீங்க அத வந்து அப்படியே விட்டுருங்க. அது கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சோ இந்த ஒரு மாதம் நீங்க வந்து உங்களோட எமோஷனலா கட்டுப்படுத்தும் காலமா தான் இருக்கு.